தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதத்துடைய 15ஆம் நாளாகிய இன்று தாயாம் திரவையானது புனித ஜெர்வின் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவள் தன்னுடைய வாழ்நாளிலே 1579ஆம் ஆண்டு பிறந்தவளாக தன் வாழ்நாளிலே கடவுளுடைய அன்புக்கு சான்று பகிர்ந்திருக்கின்றாள். தன் தாயை சிறு வயதிலேயே அவள் இழந்து விடுகின்றாள். தன் தந்தையுடைய வளர்ப்பால் வளர்க்கப்படுகின்றாள். தன் தந்தையோ மறுமணம் முடிக்கின்றார். ஆகவே அந்த சூழ்நிலையிலே இவள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஜெர்மின் இல்லத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பல இன்னல்கள், இடையூறுகள், பல பிரச்சனைகள் இவருடைய வாழ்விலே சந்திப்புகள். தன் வாழ்நாள் முழுமையாய் அவள் தன் வாழ்நாளிலே கடவுளுடைய இந்த அன்புக்கு எப்பொழுதுமே அவர் பற்று கொண்டவளாக வாழ்கின்றார். கடவுள்தான் எனக்கு எல்லாம், கடவுள்தான் எனக்கு என்று அந்த ஒரு தன் வாழ்நாள் முழுமையாய் அன்புக்கு சான்று பகர்கிறாள். ஏழைகள் மீது பரிவு கொள்ளுகின்றாள். குறிப்பாக அனாதைகளுக்கு ஒரு பாதுகாவலியாக புனித ஜெர்மின் இன்றைய திருவையிலே இன்றைக்கு இருக்கின்றார். அத்தகைய ஒரு நல்ல ஒரு பண்பு கொண்ட, நல்ல ஒரு இறை பக்தி கொண்ட புனித ஜெர்மினுடைய இந்த நினைவு நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆகாப் அந்த அரசன் பக்கத்தில் இருக்கின்ற இந்த தோட்டத்தை வைத்திருக்கின்ற நாபோத் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு எப்படியாவது அதை அபகரிக்க வேண்டும். நாம் 10 கட்டளையை பார்க்கின்றோம். பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்ற இந்த 2 கட்டளைகளையுமே இது ஆகாப் அரசன் அவன் முறிக்கின்றான். இந்த கட்டளையை கேட்டபடி அவன் வாழவில்லை. காரணம், அந்த நாபோத் அவருடைய தோட்டம், அவர் ஒரு ஏழை. அவனுடைய அந்த தோட்டத்திலே அவனுக்கு ஆசை. இன்றைக்கு மனிதனுக்கு எப்படியெல்லாம் இன்றைக்கு ஆசை வருகிறது பாருங்கள். பேராசை பெரு நஷ்டம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்விலே இந்த ஆசையே இன்றைக்கு துன்பத்துக்கு காரணமாக இருக்கின்றது. நான் ஆசைப்பட வேண்டும், நான் நல்ல முறையில் வாழ வேண்டும், நான் என்னுடைய வாழ்வில் உயர வேண்டும், இதெல்லாம் ஒரு ஆசைதான். நம்ம உளவியல் ரீதியாக ஒவ்வொருவருமே வாழ்வதற்கே இன்றைக்கு ஆசைப்படணும். நான் இன்றைக்கு வாழ்கிறேன், சந்தோஷம், வாழ்கிறேன், அதிலே ஒரு சந்தோஷம். ஆனால் அதை விட இன்றைக்கு அபகரிப்பது, இன்றைக்கு உறவை, இன்றைக்கு பொருட்களை, இன்னும் உடைமைகளை, இன்னுமாய் ஆட்களை அபகரிப்பது இன்றைக்கு அநேக ஒரு சூறையாடல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் இன்றைய காலத்தில் ஆண்டவர் அந்த ஆகாப் அந்த மன்னன், அந்த நாபோத் ஒரு ஏழை, அவனுடைய அந்த தோட்டத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று அவனும் சொல்லுகிறான். என்னுடைய மூதாதையர் எனக்கு கொடுத்த சொத்து அவனை கொடுக்கவே மாட்டேன் என்று உறுதியான உள்ளத்தோடு சொல்லிவிடுகின்றான். எப்படியாவது அவனை பழி வாங்க வேண்டும், எப்படியாவது அவனை தொலைக்க வேண்டும் என்ற அவன் எண்ணத்திலே ஜெசவேல் அவருடைய துணைவியாரும் அதற்கு ஒத்துழைக்கிறாள். நிறைய குற்றங்களுக்கு, குறைகளுக்கு காரணம் கணவர் மட்டுமல்ல, மனைவியும் தான் காரணம். அதான் நான் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே எல்லோரும் இணைந்து ஒரு கூட்டாக இன்றைக்கு தவறிழைக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே இன்றைக்கு வாழ்கிற. ஒருவர் தவறு செய்தால் இன்னொருவர் திருத்தலாம், அது வாய்ப்பே இல்லை. இங்கே ஆகாப் மன வருத்தத்தோடு இருக்கிறான், உணவு உண்ணாமல் இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான் என்றால் மனைவி அதுக்கு ஒத்துழைக்கின்றாள். இத்தகைய அந்த நாபத்தை கல்லால் எரிந்து கொள்ளும்படி ஆணையிடுகின்றார்கள். அவர் மீது பழித்துரைக்கின்றார்கள். தேவையில்லாத குற்றங்களை அவர் மீது சுமத்தி கொலை செய்து விடுகிறார்கள். இதுதான் இன்றைய முதல் வாசகம். ஆனால் நச்சிலே ஆண்டவரை சருமையாக குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பழிவாங்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாறி, நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவருக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களை வேண்டாம் என்று சொல்வதற்கு ஆசி கூறுங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கு ஆசி கூறுங்கள் என்று மலைப்பொழுகளை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆக அந்த அளவுக்கு ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நாம் இயேசுடைய இந்த ஒரு மன்னிப்பிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? அல்லது இந்த ஆக்கா போன்ற மனநிலையிலே இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சொத்து பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் எந்த குடும்பத்திலுமே சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கிடையே, கணவர் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சொத்து பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் உடமை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று எந்த வழியிலாவது ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவது, மனித நேயத்தோடு வாழுங்கள், மனித மாண்போடு வாழுங்கள். அதான் இன்றைக்கு இந்த மகத்தான மானிடம் என்ற நம்முடைய திருத்தந்தை தனகம் லியோ அவர்கள் எழுதிய அந்த திருத்தூது மடல் இன்றைக்கு மனிதனுக்குரிய அந்த சுதந்திரம், மனிதனுக்குரிய அந்த ஒரு உரிமை, மனிதனுக்குரிய அந்த மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கு கட்டாயம் தேவை என்பதை இந்த மகத்தான மானிடம் என்ற இந்த திருத்தூது மடலிலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறாக இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இன்றைக்கு வாழ்கிறேன், நன்மையால் இன்றைக்கு தீமையை வெல்லக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமூகம் அப்படி அல்ல.
எறும் தீமைகள், தீய சக்திகள், தீய சக்தியுடைய ஊடுருவல்கள், அநேக பாலியல் பலாத்கார கொலைகள், அநேக சொத்து பிரச்சனையினால் நடக்கக்கூடிய அவலங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக இன்றைக்கு மனித வாழ்வை சிந்திப்போம். நான் எதற்காக வாழ்கிறேன்? யாருக்காக வாழ்கிறேன்? எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இன்றைக்கு வாழ்கிறேன்? இயேசுடைய அந்த மனநிலை, இயேசுடைய அந்த மன்னிப்பு, இயேசுடைய அந்த ஒரு தாராள உள்ளம், இயேசுடைய அந்த நற்பண்பு என் வாழ்விலே மலர வேண்டும். அதைத்தான் புனித ஜஸ்மின் தன் வாழ்நாளிலே கைவிடப்பட்டாலும் தன் வாழ்நாளிலே கடவுளை பற்றி கொண்டு ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தான். அப்படிப்பட்ட அந்த ஒரு உள்ளம் நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர் சின்னஞ்சிறிய சகோதரருக்கு இங்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தல் என்ற மத்திய 25 சொல்வது போல இன்றைக்கு நாம் ஏழைகள் மீது அன்பும் கரிசனையும், அந்த ஞாபகத்திலே அவர் பட்ட அந்த துன்பை போல இன்றைக்கு அநேக பேர், இன்றைக்கு வஞ்சிக்கப்படக்கூடியவர்கள் அநேக பேர், ஏமாற்றப்படக்கூடியவர்கள் அநேக பேர், தங்களுடைய சொத்தை இழந்திருப்பவர்கள் அநேக பேர், தங்களுடைய பொருட்களை இழந்திருப்பவர்கள் அநேக பேர், தங்களுடைய வாழ்க்கையிலே ஆட்களை இழந்திருப்பவர்கள் அநேக பேர் இன்றைக்கு குடும்பம் சிதறி போய் விடுகிறது. சிந்திப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இன்றைய புனிதை ஜஸ்மின் வாழ்ந்தது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையே சார்ந்து வாழ நீதான் எங்களுக்கு வாழ்வு, நீதான் எங்களுக்கு மீட்பு என்று உண்மையே நாங்கள் அறிந்து உமக்கு சாட்சி பகர எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளை இந்த நாளிலே கொடுக்கும்படியாக எங்களுடைய உள்ளத்திலே நீதான் எங்களுக்கு நிறைவு, நீதான் எங்களுக்கு வாழ்வு என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் உடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கடைபிடிக்க, குறிப்பாக இந்த நாள் ஒவ்வொருவருக்கு யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் மன அமைதியை பெறும்படியாக, பழிவாங்கக்கூடிய மனநிலை அல்ல, மாறாக மன்னித்து அரவணைத்து இயேசுடைய அந்த விழுமியங்கள், இயேசுடைய அந்த மதிப்பீடுகளை வாழ்வாக்க தேவையான கிருபையும் வழிநடத்தலும் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.